விரட்டி அடிக்கப்பட்டு ராஜபக்ஷ குடும்பத்தினர் ரணிலை குற்றம் சாட்டும் எம்பி. போர்க்குற்ற விசாரணை ராணுவ அதிகாரிகள் இந்த நாட்டிலும் கைதாகலாம் சரத் வீரசேகர் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் வெடித்து மோதல். இந்த வருடம் அக்டோபர் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதாக சுற்றுலா விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். காலியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். எனினும் இது இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முடிவா என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. பெரும்பாலும் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஜூலை மாதத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமோக வெற்றியீட்டுவார் என்றும் அவரின் வெற்றியை உறுதிப்படுத்தி காட்டுவதாகவும் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் தவணை கடன் அனுமதிக்கப்பட்டமை குறித்து கருத்துரைத்த அவர் பலரின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இது சாத்தியமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா ஒன்றில் பங்கு பெற்றிய தமிழ் மாணவி இலங்கை ராணுவத்தை கடுமையாக சாடியுள்ளார். இலங்கையில் இன்று வரையிலும் தமிழ் மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவின் வின்சோர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு நிகழ்வில் சரிகா நவநாதன் என்று தமிழ் மாணவியின் உரை சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. இன வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாணவர்கள் இலங்கை படையினரால் கொல்லப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வித தடையுமின்றி பாதுகாப்பான முறையில் கனடாவில் தாம் பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்ததாக தெரிவித்துள்ளார். இந்த வரப்பிரசாதம் தமது தாயக பூமியான இலங்கை மாணவர்களுக்கு மறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பலஸ்தீனத்தில் தற்பொழுது இதே நிலைமை நீடித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தந்திரங்களுக்கு அமைய இலங்கையின் அரசியலிலிருந்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் விரட்டியடிக்கப்பட்டதாக பிவுத்துருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனக்கான வாக்குகளை சேகரிக்கும் செயல்முறையில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் தடையாக இருந்ததாகவும் இதன் அடிப்படையில் குறித்த சதித்திட்டங்களை அவர் முன்னெடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது உதய கம்பன்பில இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் வேட்பாளராக களமிறங்காவிட்டால் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஏன் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்கின்றார், கட்சி கூட்டங்களை எதற்காக நடத்துகின்றார், கட்சி அலுவலகங்களை ஏன் திறக்கின்றார், எதற்காக சம்பளத்தை அதிகரிக்கின்றார், மக்களுக்கு ஏன் திடீரென அதிக நிவாரணங்களை வழங்குகின்றார். பிரச்சார நடவடிக்கையாகவே அவர் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் தந்திரங்கள் தொடர்பில் அனைவருக்கும் விளக்க வேண்டியது எனது கடமை. அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலில் தற்போது ரணில் விக்ரமசிங்கே 3வது இடத்தில் இருக்கின்றார். அதிலிருந்து 1வது இடத்திற்கு வர தற்போது அவர் முயற்சித்து வருகின்றார். இதன் ஒரு அங்கமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தம்முடன் இணைத்துக் கொள்ள ரணில் விக்ரமசிங்கே முயற்சிக்கின்றார். அத்துடன் ராஜபக்ஷ குடும்பத்தினரை அரசியலிருந்து நீக்கும் நடவடிக்கைகளை ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுத்துள்ளார். எனினும் தற்போது ரணில் விக்ரமசிங்கவை விட்டு விலகுவது தமது அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை ராஜபக்ஷக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ராணுவம் மீதான யுத்த குற்றச்சாட்சியங்களை சேகரிக்கும் வெளியக பொறிமுறை ஒன்று செயற்படுத்தப்படுகின்றதாக சரத் வீரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் இலங்கை ராணுவ அதிகாரிகள் இந்த நாட்டிலும் கைது செய்யப்படலாம் என்ற ஆபத்தான நிலைமை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அண்மையில் அவரது தலைமையில் கூடிய போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நாட்டுக்கு பொருந்தும் வகையில் பயங்கரவாதம் என்ற பதம் சரியாக அர்த்தப்படுத்தப்படவில்லை என்றும் பல பயிற்சிகளின் விளைவாக பயங்கரவாதி ஒன்று உருவாவதால் இந்த பயிற்சிகள் மற்றும் சிந்தனை மாற்றங்கள் ஆரம்பிக்கும் போது பயங்கரவாதியை பிடிப்பதற்கு எந்த முறையும் இல்லை என்பது தேசிய பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்துரையாடப்பட்டது.
விடுதலை புலிகளை தோற்கடித்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்கியவர் 5வது நிறைவேற்று அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ மேலும் கூறியதாவது: சஜித் பிரேமதாஸ் அனுரகுமார திசாநாயக்க வடக்கிற்கு சென்று 13வது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தனர். ஆனால் எனது தந்தை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளை தோற்கடித்து உண்மையான சுதந்திரத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு வழங்கியுள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் 13வது திருத்த சட்டத்தின் ஊடாக வாக்களித்து முதலமைச்சரை நியமிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் வடக்கில் வாக்களிக்கும் உரிமை கூட விடுதலை புலிகள் மட்டுப்படுத்தியிருந்தனர். ஆனால் 13வது திருத்தம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. வடக்கின் அபிவிருத்தி பற்றி பேசாமல் தேர்தலை எதிர்பார்த்து அரசியல் ஆதாயங்களுக்காக ஏனைய கட்சிகள் வடக்கில் இவ்வாறு பேசுவது உண்மையில் வருத்தம் அளிக்கின்றது. எனவே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். இது குறித்து அவரும் பேசவில்லை. 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் அது பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் வடக்கில் இந்த விளையாட்டை ஆடுவதால் மக்களின் உணர்வை கருவியாக பயன்படுத்தினர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் எதிர்வரும் 20ஆம் தேதி இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான பயணத்துக்கு முன்னர் ஜெய்சங்கரின் பயணம் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த அமைச்சர் இதனை கூறியுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கைக்கான பயணத்தின் போது இரு நாடுகளினது உறவை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜெய்சங்கரின் இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை உறுதிப்படுத்தப்படும் என்று அலிசப்ரி மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நரேந்திர மோடி இலங்கைக்கு பயணம் செய்வார் என்று அதிபரின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு இத்தாலி மக்களிடையே ஏழ்மை அபாயம் உள்ளதாக நேற்று இத்தாலி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கு பின்னர் ஏற்பட்ட மோதலில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. G7 நாடுகளின் 7 நாடுகளின் தலைவர்களின் மாநாடு தெற்கு இத்தாலியின் அபுலியாவில் நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதலால் இத்தாலி அரசு மிகவும் கவலையடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. G7 நாடுகளின் தலைவர்களின் 3 நாள் உச்சி மாநாடு இன்று நிறைவடைய உள்ளதுடன் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட 6 வளர்ச்சியடைந்த நாடுகளின் தலைவர்கள் இதில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இத்தாலிய வெளிவிவகார அமைச்சர் அரசியல் முரண்பாடுகளை மோதலின்றி தீர்த்து வைப்பது இரு கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார்.